Chapter 10 Example 10.7 and 10.8 எடுத்துக்காட்டு 10.7 மற்றும் 10.8க்கான தீர்வு. Example 10.7 show that x square plus y square equal to r square where r is a constant is a solution of the differential equation dy by dx equal to minus x by y. dy by dx equal to minus x by y எனும் வைக்கல் சமன்பாட்டின் தீர்வு வந்து x square plus y square equal to r square என நிறுவுக. இங்கே ஆர் என்பது மாறிலியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வைக்கல் சமன்பாடை தீர்வு பண்ணோம்னா, அதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் என்னென்னா இதுதான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர். வைக்கல் சமன்பாட்டை தீர்த்து நம்ம வரக்கூடிய தீர்வு வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ரிவர்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த சமன்பாடு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர், இதில் இருக்கக்கூடிய மாறத்தக்க மாறிலி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆர்னு கொடுக்குறாங்க. அதை எலிமினேட் பண்ணி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா அதுதான் இது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னாலே அது வந்து என்ன ஆகிடுது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனு இதுதான் அப்படிங்கிறது ஆகிடுது. அதாவது ரிவர்ஸில் நமக்கு பாசிபிள் ஆகிடுது. இதோட தீர்வு இதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதோட வைக்கல் சமன்பாடு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறது பதிலாக இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனாக மாத்திரம்னா கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டும் ஒன்று தாங்கிறது நமக்கு இந்த பாடத்தில் ஒரு பொதுவான ஒரு கருத்து. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதில் இருக்கக்கூடிய ஆறுங்கிறது இங்கே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், ஆறுங்கிறது மாறத்தக்க மாறிலி. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எத்தனை மாறத்தக்க மாறிலிகள் இருக்கோ அத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மாறத்தக்க மாறிலி இருக்குது, ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதனால் இதை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒரு தடவை பண்ணிக்கலாம். இப்போ திஸ் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஐ பொறுத்து வகையிட என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும். இதில் 2 அப்படிங்கிறது எல்லா டைம்லையும் இருக்குது, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் dy by dx ஈக்குவல் டு 0 ப்ளஸ் எக்ஸ் எந்த பக்கம் அனுப்போம், ஒய் dy by dx ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இதுவே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், ஏன்னா இதில் ஆர் இல்லை. இப்போ ஆர் இல்லாமல் ஆக்கினா போதும், ஆர் எலிமினேட் பண்ணால் போதுமானது. அது ஒரு வைக்கல் இங்கே உண்டு பண்ணுது. அதனால் இது ஒரு வைக்கல் சமன்பாடு, கொடுக்கப்பட்ட சமன்பாடு. இப்போ கொடுக்கப்பட்ட வடிவத்தில் நம்ம மாற்றணும். dy by dx ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் வடிவத்தில் மாற்றுறதுனால நம்ம ஒரு 2 ஸ்டெப் கூடுதலாக போடுறோம். இப்போ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்தால் டிவைட் பண்ணோம். அப்போ மைனஸ் எக்ஸ் பை ஒய். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், கொடுக்கப்பட்ட சமன்பாடானது இந்த வைக்கல் சமன்பாட்டின் தீர்வாக அமையுது அப்படிங்கிறத நம்ம ரிவர்ஸில் இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, அதாவது ஆரை எலிமினேட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வைக்கல் சமன்பாடுங்கிறது dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை ஒய். தேர்ஃபோர் ரிவர்ஸில் நம்ம பாசிபிலிட்டியை சொல்லிடுறோம். என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஈஸிய சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இந்த சமன்பாடு என்பது கொடுக்கப்பட்ட வைக்கல் சமன்பாட்டின் தீர்வு ஆகும் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து கிடைச்சிருது. ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. இதை தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இது சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதை சால்வ் பண்ணணும். அதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பிற்பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி show that the given equation is a solution of the differential equation. இதை நம்ம அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் அந்த கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே வந்துடுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லிடுறோம், அந்த given equation is the solution of the differential equation. கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்பது கொடுக்கப்பட்ட வைக்கல் சமன்பாட்டின் தீர்வாகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடும். இது எக்ஸாம்பிள் 10.7. அடுத்தது 10.8 எடுத்துக்காட்டு 10.8 பார்ப்போம். இப்போ 10.7 போலவே தான் இந்த 10.8ம். ஷோ தட் ஒய் ஈக்குவல் டு mx ப்ளஸ் 7 by m m நாட் ஈக்குவல் டு 0 இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சமன்பாடு என்பது இந்த வைக்கல் சமன்பாட்டின் தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறத்தக்க மாறிலி அதை வந்து எலிமினேட் பண்ணி எழுதினோம்னா, அதாவது அதை ஒரு வைக்கல் சமன்பாடாக மாற்றி எழுதினோம்னா கிடைக்கக்கூடியது இதுதான் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தாலே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம்.
அதில் கொடுக்கப்பட்ட சமன்பாடுங்கிறது என்ன? y = mx + 7/m. இதில் இருக்கக்கூடிய mங்கிறது ஒரு arbitrary constant. m என்பது ஒரு மாறத்தக்க மாறிலி. mங்கிறது இங்கே arbitrary constant. ஒரே ஒரு m தான் இருக்குது. 2 இடத்துல இருந்தாலும் அது ஒரு m தான் குறிக்குது, ஸ்லோப்பு. அதனால் mங்கிறது arbitrary constant. ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். எத்தனை மாறத்தக்க மாறிகள் இருக்கோ அத்தனை தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள பொதுவான ஒரு விஷயம். அது ஏற்கனவே நம்ம 10.7லையும் பார்த்தோம். இங்கேயும் அதே தான். அப்போ இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகையிட என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy/dx கிடைக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் m இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 7/m. இது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால் இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது mங்கிறது dy/dx ஆர் y டேஷ்னு கூட இதை எழுதிக்கலாம். m = y' அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதினோம்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம எலிமினேட் பண்ணோம் m. இப்போ mக்கு y' போட்டோம்னா போதுமானது. இப்போ இதை கிவன் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடும். இப்போ 1 திஸ் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன கிடச்சிரும்? y = y' + 7/y' அப்படின்னு கிடைக்குது. இதை இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதுவோம். +y இந்த பக்கம் வந்தால் -y ஆகிடும். அப்போ xy' + 7/y' -y = 0 அப்படிங்கிறது தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு ஆன்சர்லையும் இருக்குது. xy' + 7/y' -y = 0 அப்படிங்கிறது தான் இந்த கிவன் ஈக்குவேஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எம்ங்கிறத ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணி எழுதக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாகவே கிடச்சிருது. அதனால் என்ன சொல்லிடலாம்? கிவன் ஈக்குவேஷன் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்பது கொடுக்கப்பட்ட வைக்கல் சமன்பாட்டின் தீர்வாகும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ y = mx + 7/m ஈஸ் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த சமன்பாடு என்பது கொடுக்கப்பட்ட வைக்கல் சமன்பாட்டின் தீர்வாகும். கொடுக்கப்பட்ட வைக்கல் சமன்பாடுனா இது அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிடறோம். இது எக்ஸாம்பிள் 10.8. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி நம்ம ஆன்சரை எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துடுறோம். இது 10.8. இதே போல் தான் 10.7லையும் பண்ணோம். அதில் இதே தான் நிரூபிக்க சொன்னாங்க. அதுக்கு நம்ம ரிவர்ஸில் நிரூபிச்சிருக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.